Hi, hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோதி பேசுறேன் and welcome back to my channel Chillin ஒரு Talk. Friends, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டா அது உங்களுக்கு ஈஸியா ரீச் ஆகும். Friends, இந்த வீடியோவில் நம்ம மிக்ஸ்டு ஃப்ரூட் ஃபேஸ் மாஸ்க் பார்க்க போகிறோம். வரிசையாக நம்ம வந்து ஃப்ரூட் ஃபேஷியல் அந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க்கு ஃபேஸ் பேக் நம்ம பார்த்துட்டே வரோம். அதே போல் தான் இதுவும் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போகிற எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது சூப்பரோ அதை நீங்கள் வந்து ரெகுலராக வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரூட் மாஸ்க்கை எல்லா ஸ்கின் டைப்புமே போடலாம். ஏன்னா இது ஃப்ரூட்டுங்கிறனால உங்கள் ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக க்ளோவிங் ஆக்கும். நீங்கள் எப்போதுமே ரெகுலராக ஃப்ரூட் மாஸ்க் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு உங்கள் ஸ்கின்னை பிரைட் பண்ணாலும் உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை மந்த்லி ட்வைஸ் கூட ஒரு ஃப்ரூட் ஃபேஷியலோ வீட்டிலேயே ஃப்ரூட் ஃபேஷியலோ இல்லை வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ரூட் ஃபேஸ் மாஸ்க்கோ நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக நான் வந்து பார்லர் போய் வந்து நான் ஃபேஷியல் போட்டேன் ஃப்ரூட் ஃபேஷியல் போட்டேன் அது வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கணும். உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப லாங் லைஃபுக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரூட் மாஸ்க்கு இல்லை ஒரு ஃப்ரூட் ஃபேஷியல் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் போல் இந்த வீடியோட எண்ட்லேயும் உங்களுக்காக ஒரு டிப்ஸ் காத்துட்ருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரூட் ஃபேஸ் மாஸ்க்குக்காக நான் வந்து பப்பாயா எடுத்துக்கிறேன். பப்பாயா வந்து உங்கள் ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக க்ளோ பண்ணும், பாலிஷ் பண்ணும். ஒரு 4 பீஸ் பப்பாயா எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஈக்குவல் குவான்டிட்டியில் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். அதோட சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா கனிஞ்ச பனானா அதையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் நான் எடுத்துக்கிறேன். இதில் நான் ஒரு 3 ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மேற்கொண்டு வேறு எந்த ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். பார்த்துக்கோங்க, உங்கள் ஸ்கின்னுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சாத பாலை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். நீங்களும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா சில்லுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். நான் காய்ச்சாத பாலில் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம பனானா மாஸ்கில் பார்த்தது மாதிரி முல்தானி மெட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பாசி பயிறு மாவு இல்லைன்னா கடலை மாவு, முல்தானி மெட்டி இது 3மே சேர்த்து வச்சுருந்திங்கன்னா அது எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி அது சேர்த்து வச்சுக்கல அப்படின்னா நீங்கள் முல்தானி மெட்டி மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை பாசி பயிறு மட்டுமோ இல்லை கடலை மாவு மட்டுமோ எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஹனி, நீங்கள் இதில் பனானா ஃப்ரூட் மாஸ்க் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் புரியணுங்கிறதுக்காக வேணால் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் பால் ஆடையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அப்படியே அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்று போட்டுருங்க. நல்லா நைஸ் ஆகிற வரைக்கும் போட்டுருங்க. நான் போட்டு எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், அதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் நார்மலாக வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 3 to 4 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கெடாது, நல்லாவும் இருக்கும். ஒரு தடவை ஃப்ரூட் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, ஒரு பேக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பி நம்ம வேறு மாற்றணும்னு தேவையில்லை. ஒரு 3 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்கிறனால தாராளமாக நீங்கள் வந்து மந்த்லி ட்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணிவிட்டு எப்போதும் போல் நம்ம பேக் போகிற ப்ரஷ் வச்சு நல்லா ஒரு திக் லேயராக மாஸ்க் மாதிரி போட்டுக்கோங்க. ப்ரஷ் இல்லைன்னா கூட நீங்கள் கையிலே கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் போடும்போது நல்லா திக் லேயராக போடுங்க. உங்கள்கிட்ட வந்து குக்கும்பர் இருந்துச்சுன்னா அதை ஒரு 2 ஸ்லைஸாக கட் பண்ணி உங்கள் 2 ஐஸ்லேயும் வச்சுட்டு பேக் காயிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும்.
சம்மருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரூட் ஃபேஸ் மாஸ்க்கு தான் போடுறோம். இந்த ஃப்ரூட் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் நல்லா கிளியராக இருந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் கண்ணுக்கு மேலேயும் இதை போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் வீடியோக்காக நெக்கில் மட்டும் போட்டு காட்டேன். நீங்கள் வந்து வீட்டில் போடும்போது இயரில், நெக்கில், பேக் சைடு எல்லா சைடுமே போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஓரளவுக்கு காயிற அளவுக்கு விட்டுருங்க. நம்ம பனானா ஃபேஸ் மாஸ்கில் பார்த்தது மாதிரியே ஒரு நார்மலாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். நல்லா கை அழுத்தமாக இருக்கிற மாதிரி, நம்ம ஸ்கின்ல வந்து அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொடுங்க போதும். இப்படி நீங்கள் மசாஜ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃப்ரூட் மாஸ்க்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் ஃபேஸில் நல்லா அது வந்து பிளெண்ட் ஆகி நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். எந்த பேக்காக இருந்தாலுமே நம்ம கையை வச்சு எவ்வளோவுக்கு மசாஜ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த பேக்கோட ரிசல்ட் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் நல்லாவே மசாஜ் கொடுத்துக்கோங்க. நான் 5 to 10 மினிட்ஸ் கிட்ட மசாஜ் கொடுத்தேன் நல்லா. நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. எனக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் விட்டேன், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அப்புறமா ஒரு சுத்தமான தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டவல் வச்சு ஒத்தி எடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பனானா ஃபேஸ் மாஸ்க் எப்படி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சோ அதை விட சூப்பராக இருக்கும். ஃப்ரூட் மாஸ்க் எப்போவுமே நம்ம ஸ்கின்னை வந்து லூஸ் ஆக்காது, நல்லா டைட்டனாக வச்சுக்கும். அதே நேரத்தில் நல்லா பாலிஷாக ஷைனிங்காக வச்சுக்கும். நமக்குள்ளே இருந்தே ஒரு அழகு வர மாதிரி வரும். எனக்கு எப்போதுமே ஸ்கின் கேர் ரொட்டீனில் எப்போதுமே ஃப்ரூட் மாஸ்க் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக ஷைனிங்காக க்ளோவிங்காக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அமேசிங்கான மிக்ஸ்டு ஃப்ரூட் ஃபேஸ் மாஸ்க் பார்த்தாச்சு. இப்போ போகலாம் டிப்ஸ் செக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட் இருந்தாலும் ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சோ இல்லை பப்பாயா, இல்லை ஃப்ரூட்டே இல்லைனாலும் டொமேட்டோ, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக ஒயின் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஒயின் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃபேஸில் ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு நல்லா காய விட்டுருங்க. கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி திரும்பி ஒரு தடவை ஒரு 10 மினிட்ஸ் காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேஸ் பாருங்கள், ஒரு சூப்பராக ஒரு பிரைட்னஸ் இருக்கும். ஒயின் எப்போவுமே உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு சூப்பராக பிரைட்னஸ் கொடுக்கும். இந்த ஃப்ரூட் அண்ட் ஒயின் ஃபேஸ் மாஸ்க் வந்து உங்கள் ஃபேஸில் சுருக்கமே வர விடாது. சில பேருக்கு வந்து மூக்கில் மட்டும் சுருக்கமாக இருக்கும். சில பேர் வந்து மாஸ்க் நம்ம போகிற பேக்கை வந்து ரொம்ப நேரம் காய விட்டால் ஃபேஸ் வந்து சுருங்கும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் ஃபேஸை வந்து எப்போவுமே யங் லுக்காக, சுருக்கம்லாம் விழுகாமல் ரொம்ப லாங் லைஃபுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அண்ட் இந்த டிப்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு சூப்பர் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.